சோதரம் அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அருமையான தேவ ஜனமே சோத்திரம். இன்றைக்கு ஆமென் செய்திக்காக நம்ம ஒரு வசனத்தை வாசிப்போம். அல்லேலூயா. பிலிப்பியர் 2வது அதிகாரம் அதனுடைய சோத்திரம். ஆமென் ஆமென் அல்லேலூயா. சோத்திரம் 10, 11, 12. இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானவருடைய முழங்கால்கள் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஆமென் சோத்திரம். இன்றைக்கு செய்தியின் தலைப்பு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவே. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உட்டபார தீராபால ரீக்கனாபர யந்தரபல ரீபக்கபரா. இயேசுவே சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. இந்த வசனத்தோடு கர்த்தா இடைவிடுங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியாக இருக்கிறீர்கள் இயேசுவே. ஆமென். வார்த்தையாக இருக்கிறீர்கள் இயேசுவே. சோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிதாவாய் நித்திய பிதாவாய் இருக்கீங்கள் இயேசு கிறிஸ்துவே. சோத்திரம் ஹல்லேலூயா. ஆமென். இந்த வசனத்தோடு இடைபடுங்கப்பா. அடியரோடு பேசுங்க. ஹல்லேலூயா. வார்த்தையின் ஹல்லேலூயா சோத்திரம் ஆழத்தை அடியார்கள் புரிந்து கொள்ள ஹல்லேலூயா சோத்திரம் வெளிப்பாடுகளை ஆமென் அடியார்கள் புரிந்து ஹல்லேலூயா சோத்திரம் வார்த்தையின்படியாக நடக்க இந்த வார்த்தையின் மூலமாக ஒரு ஜீவன் ஆமென் பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே இறங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோமப்பா. அடியனை மறைத்து கர்த்தர் வெளிப்படுங்க. ஹல்லேலூயா. கேட்கிற எல்லா தேவ ஜனங்களையும் ஆமென் கர்த்தர் தாமே ஆசீர்வதிக்கணுமே அப்பா. ஹல்லேலூயா. இயேசப்பாவுடைய ஆளுகை இந்த இடத்துல வல்லமையாக செயல்படட்டும். எல்லா சத்துருடைய கிரியைகள் ஹல்லேலூயா ஆமென் பிசாசின் கிரியைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால கடிந்து அப்புறப்படுத்துகிறேன். ஏசப்பா இந்த இடத்துல ராஜரீகம் பண்ண ஆளுகை செய்யுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவின் அக்கினி இந்த இடத்துல வல்லமையாக கிரியை செய்யட்டும். ஆமென். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு என்னும் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. சோத்திரம். தேவ ஜனமே இங்கே பார்க்கின்ற சமயத்தில் ஹல்லேலூயா சோத்திரம் இந்த வசனத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே ஆமென் ஆதலால் ஆமென் சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா சோத்திரம் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா சோத்திரம். தேவஜனமே இங்கே பார்க்கின்ற சமயத்திலே பூமியிலே சோத்திரம் ஆமென் ஆமென் பிறந்த எல்லா ஜனங்களும் அறியும்படியாக ஹல்லேலூயா எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் நமக்கு ஆண்டவராய் ஆமென் நம்முடைய தேவன் நமக்கு ஆமென் தந்தருளின நம்முடைய நாமம் என்ன? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. யார் இந்த நாமம்? ஆமென் நம்முடைய ஆண்டவராகிய தேவன் ஹல்லேலூயா ஒரு பூமியிலே ஆமென் மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக ஹல்லேலூயா தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆமென் சோத்திரம் சோத்திரம். ஹல்லேலூயா. மாம்சத்தில் வெளிப்பட்டது மாத்திரமல்ல ஹல்லேலூயா சோத்திரம். இங்கே பார்க்கிற சமயத்திலே ஆமென் ஹல்லேலூயா பிலிப்பியர் 2 அதனுடைய 6வது வசனத்திலிருந்து வாசிக்கிற சமயத்திலே அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷர் ஆமென் ஹல்லேலூயா மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஹல்லேலூயா. இங்கே சோத்திரம் ஹல்லேலூயா. தேவ ஜனமே நம்முடைய ஆண்டவர் நம்முடைய தேவன் அவர் ஆவி ஆத்துமா சர்ரமுள்ள ஹல்லேலூயா சோத்திரம் ஆமென் ஹல்லேலூயா சர்ரமுள்ள தேவனாயிருக்கிறார். சோத்திரம். அவர் அவரை போல நம்மை மனிதனையும் ஆவி ஆத்துமா சர்ரமுடைய ஹல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் அதே தன்மையிலே உருவாக்கினார். சோத்திரம். ஆவியாக ஆத்துமாவாகிய தெய்வம் ஹல்லேலூயா மனுக்குலத்தை ரட்சிப்பதற்காக ஆமென் சோத்திரம் ஹல்லேலூயா ஆமென் அவர் மனிதரானார். அவர் மாம்சமானார். எபிரேயர் 2:14 வாசிக்கின்ற சமயத்திலே பிள்ளைகள் மாம்சத்தை இரத்தத்தை உடையவராக இருக்க ஹல்லேலூயா அவரும் அவர்களைப் போல மாம்சத்தை இரத்தத்தையும் ஆமென் உடையவரானார். ஹல்லேலூயா ஆமென். இங்கே பார்க்கிற சமயத்திலே சோத்திரம்
ஆமேன் மனுஷனை ஆமேன் அல்லேலூயா மீட்கும்படியாக இரத்தத்தை சிந்தும்படியாக சிலுவையின் மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தினார் ஐயா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவரை சிலுவையிலே ஆமேன் எத்தனை பேர் அடித்தார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். துப்பினார்கள், காரி துப்பினார்கள். அதையெல்லாம் சகித்து அடிமையின் ரூபம் எடுத்து சகித்தபடியினாலே பூமியிலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா வந்த அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஆமென். ஆண்டவரே தேவனே தம்முடைய நாமத்தை அவர் உயர்த்தினார். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமென். ஆதி பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். தேவனாகி ஆமென் கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. ஆமென். தேவனுக்கு ஆமென் கர்த்தரே தேவன். அல்லேலூயா. கர்த்தர் தான் எங்களுடைய தேவன் என்று ஆமென் ஆமென் அவர்கள் ஆராதித்தார்கள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. ஆமென். மோசே சொல்லுகின்ற சமயத்திலே மோசேக்கு ஆண்டவர் யெகோவா என்ற நாமத்திலே ஆமென் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஆமென் அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். இன்னும் ஆண்டவருடைய நாமம் சரியாக ஆமென் அல்லேலூயா அவருடைய நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. விதமாக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கர்த்தர் ஆண்டவர் தேவன் என்று ஆமென் நம்முடைய ஆண்டவரை அவர் நாமம் அமிதமான நாமத்தை ஆராதித்து வந்தார்கள். ஆனால் அவருடைய நாமம் சோதரை என்றைக்கு மனிதர்களாக பிறந்த நம்முடைய நாமம் அல்லேலூயா சோதரை ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது போல அல்லேலூயா நம்முடைய தேவன் மாம்சத்திலே வெளிப்படுகின்ற சமயத்திலே அவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா. மத்தேயு 1:22 வாசிக்கின்ற சமயத்திலே அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அல்லேலூயா. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று. அல்லேலூயா. எல்லா நாமத்திற்கும் மேலான ஒரு நாமம் இயேசு என்ற ஒரு நாமத்தை அல்லேலூயா ஸ்தோத்திரம் தேவன் அவருக்கு ஆமென் தேவனுடைய நாமம் இயேசு. அல்லேலூயா. ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த நாமம் என்றைக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் ஆமென் சிலுவையிலே மரித்து அல்லேலூயா ஜனங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆமென் ரட்சிப்பை கொடுத்து அல்லேலூயா ஒரு மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்தாரோ அல்லேலூயா ஸ்தோத்திரம் அன்றைக்கு அவருடைய நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான ஆமென் ஸ்தோத்திரம் நாமத்தை தேவன் தன்னுடைய நாமத்தை அவர் அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அவர் உயர்த்தினார். அதனால தேவ ஜனமே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென். இன்றைக்கு வானோர் பூதலத்தார் பூமியின் கீழானுடைய எல்லா முழங்கால்களும் இயேசு என்ற நாமத்துக்கு முடங்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஆராதனை எல்லாம் இயேசு என்ற நாமத்திற்கு ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா ஆமென். வெளிப்படுத்தின விசேஷத்திலே வாசிக்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திர சிங்காசனத்தில் இருந்த எல்லா மூப்பர்களும் ஆமென் எல்லாரும் அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென் தங்களுடைய அல்லேலூயா எல்லா கிரீடங்களையும் ஆமென் வைத்து முழங்கால் படியிட்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீர் ஒருவரே ஆராதனைக்கு பாத்திரீர், காரணம் நீரே அவர்களை சிருஷ்டித்தீர். அல்லேலூயா. ஆராதனைக்கு உரியவர் சிருஷ்டிகர்த்தா. அவருடைய பேர் என்ன? இயேசு. அல்லேலூயா. யோவான் 1 அல்லேலூயா 3 வாசிக்கின்ற சமயத்திலே அல்லேலூயா ஸ்தோத்திரம் சகலமும் அவர் மூலமாக உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவர் மூலமாய் உண்டாகவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே வாசிக்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் ஆமென் யோவான் ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 1:3 வாசிக்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் அப்போ ஆமென் அப்போஸ்தலனாகிய யோவான் அல்லேலூயா இங்கே வாசிக்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் தன்னுடைய சுவிசேஷ ஆமென் பகுதியில் எழுதுகின்ற சமயத்திலே ஆமென் அல்லேலூயா சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. வானத்தையும் பூமியை உருவாக்கினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் அல்லேலூயா. பரலோகத்திலே சிருஷ்டிகர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஆமென் அல்லேலூயா. பரலோகத்தில் உள்ளவைகள் எல்லாம் சிருஷ்டிகரை ஆமென் தொழுது கொள்கிறார்கள். ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் இயேசு என்ற நாமம் அல்லேலூயா. அவர் ஆமென் பூமியிலே மனிதனுக்கு ரட்சிப்பை கொடுத்தபடினாலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா தம்மை தாழ்த்தி தன்னுடைய மாம்சத்தை அல்லேலூயா அடிக்க ஒப்பு கொடுத்தபடினாலே அல்லேலூயா தேவ ஜனமே இன்றைக்கு எல்லா முழங்கால்களும் ஆமென் ஆண்டவராய் இயேசுவுக்கு முன்பாக முழங்க வேண்டும். மனிதர்கள் மாத்திரமல்ல அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாமே ஆமென் பூலகத்தோர் பூமியின் கீழானுடைய எல்லா சத்துடைய சாத்தானுடைய சேனைகள் எல்லாம் ஆமென் ஆராதிக்கக்கூடிய ஒரே நாமம் இயேசுவின் நாமம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு பார்க்கின்ற சமயத்திலே ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏன் இன்னைக்கு ஆமென் ஆசீர்வாதம் இல்லை? ஸ்தோத்திரம் அல்லேலூயா.
ஆமென் யாத்திரையாகமும் ஹல்லேலூயா 20-24 வாசிக்கின்ற சமயத்திலே என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எவ்விடத்தில் வந்து நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவருடைய நாமம் என்னையா? பழைய ஏற்பாடு பரிசுத்தவர்கள் கர்த்தராவே கர்த்தரே தேவன் கர்த்தர் என்று ஆமென் ஆராதித்தார்கள். புதிய ஏற்பாட்டுக்கு கர்த்தருடைய பேர் சொல்லியிருக்கு ஐயா. அல்லேலூயா சோதர இயேசு என்று நம்ம அந்த இயேசுவின் நாமத்தில் நம்ம ஆராதிக்கின்ற சமயத்தில் தான் ஆண்டவர் வந்து நம்மளை ஆசீர்வதிக்க முடியும். சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம். 2-3 பேர் என் நாமத்தினாலே எங்கே குடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று அல்லேலூயா ஆண்டவர் ஆமென் பூமியிலே ஆமென் தேவனாகிய கர்த்தர் பூமியிலே மாம்சமாக ஊழியம் செய்கின்ற சமயத்திலே அவர் சொல்லுகிறார். இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கின்ற சமயத்திலே நம்மை கர்த்தர் ஆசீர்வதிப்பான் என்று ஆமென் சோதரம். இன்றைக்குள்ள அல்லேலூயா சோதரம் ஆமென் கிறிஸ்தவ ஊழியர்கள் கிறிஸ்தவ ஆமென் விசுவாசிகளுக்கு இந்த ரகசியம் தெரியவில்லை. நாம் ஆராதிக்கக்கூடிய தெய்வத்துடைய நாமத்தை நம்ம ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா சோதரம். இன்னைக்கு எனக்கு ஆசீர்வாதங்கள் இல்லை. அல்லேலூயா ஆண்டவரே கர்த்தாவே ஆவியானவரே பிதாவே இதெல்லாம் பொதுவான நாமம். அல்லேலூயா இதில் அல்லேலூயா சோதரம். அதனால தான் இன்றைக்கி ஆசீர்வாதங்கள் இல்லை. அல்லேலூயா சோத்திரம். தேவ ஜனமே நம்மை ஆராதிக்க வேண்டிய நாமம் நம்ம முழங்கால் படுகின்ற வேண்டிய நாமம் இயேசு. அல்லேலூயா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை ஆண்டவர் கொடுத்துருக்க. இது தெரியாமல் இன்னைக்கு பொதுவான நாமம் பிதாவே கர்த்தாவே ஆண்டவரே அல்லேலூயா சோத்திரம். பிசாசுடைய ஆமென் ஒரு பெரிய ஒரு வஞ்சனை என்னன்னா இயேசுவின் நாமத்தில் ஆராதிச்சாங்கன்னா பிசாசு அங்கே போக முடியாது. ஆமென் மார்க் 16-17 வாசிக்கின்ற சமயத்திலே என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு இயேசுன்னு சொல்லி ஒரு ஆள் ஆராதிச்சார பிசாசு கூட்டாந்தில் நிற்க முடியும். ஆனால் பிசாசு வந்தாச்சுன்னா முழங்கால் படணும். அதில் ஒரே ஓட்டமாக ஓடிடுவான் அந்த இடத்த விட்டு. அதனால சதுர வஞ்சனையாக இயேசு இயேசுன்னு சொல்லாமல் கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவரே ஆவியானவரே அப்படி ஆராதிங்கன்னு சொல்லி விசுவாசிகளை முட்டாளாக்கி அல்லேலூயா ஊழியக்காரர்களை முட்டாளாக்கி. இன்னைக்கு பாருங்கள் எத்தனை பாட்டு பாடினாலும் கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவரே எஜமானனே. பெரிய ஊழியக்காரர்லேருந்து சோத்திர சின்ன ஊழியக்காரர் வரைக்கும் 1 மணிக்கூர் ஆராதனை பண்ணாலும் இயேசுக்கு பேரி சொல்லாமல் ஒரு ஆராதனை எப்படியா ஏசப்பா மகிமைப்படுவார்? எல்லா நாமத்துக்கும் மேலான நாம இயேசுன்னு ஆமென் அறிக்கையிட்டு அந்த நாமத்தை சொல்றதுக்கு பிசாசு ஆமென் சோத்திரம். இது பிசாசுடைய தந்திரம். அல்லேலூயா தேவ ஜனமே உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணுமா? அல்லேலூயா எல்லா நாமத்துக்கும் மேலான நாம இயேசுவின் நாமத்தை ஆராதிங்க. அதை அறிக்கையிடுங்க ஐயா. அல்லேலூயா கர்த்தாவே ஆண்டவரே ஆவியானவரே பிதாவே இதெல்லாம் ஒரு நாமமா? பொதுவான பேர். அல்லேலூயா சோத்திரம். யோவான் 5:43 பிதாவின் நாமம் இயேசுன்னு சொல்லிடு. அல்லேலூயா வேதத்தை வாசிங்க ஐயா ஆராய்ந்து பாருங்க ஐயா. அல்லேலூயா குமாரன் நாமம் இயேசு மத்தேயு 1:22 இருக்கு. பரிசுத்தாவின் நாமம் என்ன? அல்லேலூயா ஆவியே ஆவியே ஆவியானவரே ஆவியானவரே ஆவியானவரே. பிசாசு உங்களை முட்டாளாக்கியிருக்கான் ஐயா ஆசீர்வாதத்தை பெறாமல். அல்லேலூயா ஆவியான நாமம் என்ன? யோவான் 14:26 சோத்திர பரிசுத்தாவியின் நாமம் இயேசு. இன்றைக்கி அநேக ஊழியக்காரர்கள் விசுவாசிகளை தெரியும் படுத்து அல்லேலூயா சோதரம் சாவப்பை அல்லேலூயா சோதரம் ஆமென் மரணப்படுக்கையில் இருந்தாலும் ஆவியானவரே ஆவியானவரே பிதாவே பிதாவேன்னு சொல்லி கடைசியில் விடுதலை பெறாமல் அப்படியே மறுத்து போயிருக்க தெரியும். அல்லேலூயா சோதரம். இயேசுவின் நாமத்தை அறிக்கை எடுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா சோதரம் அல்லேலூயா சோதரம் இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கடியா. அல்லேலூயா யோவான் 14:17 வாசிக்கிறேன். என் நாமத்தினாலே எதை கேட்டால் நானே தர வேற ஆள் இல்லை. சோதர சோதர ஆண்டவர் பூமியில் தன்னை மறைச்சி ஓமையா சொன்ன வேற பிடிச்சிருந்தாங்க. அல்லேலூயா சோதர என் நாமத்தினாலே பிதாவை கேட்டாச்சுன்னு அப்படியே வசனம் எனக்கு அதை பிடிச்சிருந்தாங்க இதை விட்டுருதான். அல்லேலூயா சோதர தன்னை அவர் ஆமென் தேவனாக மக்கள் அறியக்கூடாதுன்னு சொல்லி தாழ்த்தி தாழ்த்தி அவர் ஓமையாக சொல்லி அவ்விதமாக அடக்கி வாச அதை பிடிச்சிருந்தாங்க. அல்லேலூயா சோத்திரம் ஆமென். நாட்களில் தேவ ஜனமே சோத்திரம் அல்லேலூயா எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தில் நம்முடைய ஆராதனை. அல்லேலூயா சங்கீதக்காரர் 95 அதனுடைய அல்லேலூயா சோத்திரம் ஆராதிகாரத்தில் வாசிக்கிற சமயத்தில் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படியிட கடவோம். முழங்கால் படியிட்டு ஆராதிக்கக்கூடிய அல்லேலூயா தகுதியுள்ள ஒரே தெய்வம் ஒரே நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா முழங்கால் படிட்டு இயேசுவே இயேசுவேன்னு ஆராதிச்சு பாருங்க ஐயா. அதனுடைய ஆசீர்வாத வித்தியாசம் ஆமென். அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென். நீதிமொழிகளில் சோத்திரம் அல்லேலூயா ஞானியாகிய சாலமன் சொல்லுகின்ற சமயத்திலே அல்லேலூயா
ஆமே நீதிமொழிகள் 18:10 வாசிக்கிற சமயத்திலே கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதனில் ஓடி சுகமாயிருக்கிறான். அல்லேலூயா, ஆமேன், சோத்திரம், ஆமேன், அல்லேலூயா. ஞானிக்கு கொடுத்த வெளிப்பாடு, அல்லேலூயா, சோத்திரம். இயேசுவின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதனோடி சுகமாக இருக்கிறவங்களுக்கு சுகம் வேண்டுமா? அல்லேலூயா, நிம்மதி வேண்டுமா? சமாதானம் வேண்டுமா? இயேசுவின் நாமத்துக்குள்ளே உட்காருங்க. அல்லேலூயா, இயேசு இயேசு என்று அறிக்கையிடுங்க. அல்லேலூயா, இயேசுவின் நாமத்துக்குள்ளே ஆமென் உட்காருங்க ஐயா. இயேசுவின் நாமத்தை சொல்லி 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 சோத்திரம் பண்ணுங்க ஐயா. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். அது ஒரு பலத்த கோட்டை, எந்த சத்துருவோ எதுவும் அணுகாதபடி. அல்லேலூயா, ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு, ஒரு சந்தோஷம். அல்லேலூயா, ஒரு அமைதியான ஒரு சந்தோஷ ஜீவன் செய்யணும்னா இயேசுவின் நாமத்தை நீங்கள் ஆராதிங்க. அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம். அது மாத்திரமல்ல, அல்லேலூயா, சோத்திரம். இந்த நாமம் ஆமென் சாதாரண நாமம் மாத்திரமல்ல ஐயா, சோத்திரம். அல்லேலூயா, பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கப்படணும். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தாதான் உங்களுக்கு ரட்சிப்பே உண்டு. அல்லேலூயா, சோத்திரம், ஆமென். அல்லேலூயா, அப்போஸ்தலர் 16:31 வாசிக்கிற சமயத்திலே கர்த்தராகிய இயேசுவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா, உங்கள் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிப்பு வேணுமா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசிங்க. அல்லேலூயா, இந்த கர்த்தர் தான் தெய்வம், இந்த கர்த்தர் தான் சோத்திரம். அல்லேலூயா, என்னை மீட்பதற்காக பூமியிலே குமாரனாக வந்த தெய்வன்னு விசுவாசிச்சா உங்களுக்கு ரட்சிப்பு உண்டு. அல்லேலூயா, சோத்திரம், ஆமென். பிதா வேற குமாரன் வேற அப்படி இல்லை, ஒரே தேவன் தான். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். தேவன் ஆவியாக இருக்கிற தெய்வம் அவருடைய மாம்சமாக பூமியில் அவருக்கு மாம்சத்தில் அவருக்கு கொடுக்கப்பட்ட பேர் குமாரன். அல்லேலூயா, அதனால் பிதா வேற குமாரன் ஒரே தேவன் தான். சோத்திரம். இந்த விசுவாசம் வந்தால் உங்களுக்கு ரட்சிப்பு. அல்லேலூயா, அது மாத்திரமல்ல, சோத்திரம். ரோமர் 10:13 வாசிக்கிற சமயத்திலே ஆமென், அல்லேலூயா, கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளும் ரட்சிக்கப்படுவார். அல்லேலூயா, விசுவாசித்தா மட்டும் போதாது தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தை தொழுது கொள்ளணும். அல்லேலூயா, ஆமென். முழங்கால்பட்டு இயேசுவே இயேசுவே என்று அவரை தொழுதுகின்ற சமயத்திலே, அந்த நாமத்தை தொழுதுகின்ற சமயத்திலே உங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகுது. சோத்திரம். அல்லேலூயா, அது மாத்திரமல்ல, ஆமென், சோத்திரம். அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிற சமயத்திலே ஆமென், நமக்கு பாவ மன்னிப்பும் அந்த இயேசுவின் நாமத்தில் இருக்கு பாருங்க. அல்லேலூயா, ஆமென், சோத்திரம் சோத்திரம். ஆமென். இங்கே வாசிக்கிற சமயத்திலே அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கிற சமயத்திலே பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆமென். இங்கே சொல்கிற சமயத்திலே பாவ மன்னிப்பு பெரும்படியாக ஒரு ஆமென், நம்முடைய சரீரம் பாவம் செஞ்ச சரீரம், அடி சண்டை அல்லேலூயா வேசித்தனம் எல்லாம் செஞ்ச சரீரத்துக்கு ஒரு பாவ மன்னிப்பு வேணும்னு சொல்லியாச்சுன்னா இங்கே ஒரு வழியே சொல்ல, அதுவும் இயேசுவின் நாமத்தினால தான். அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. அல்லேலூயா, ஒரு பெரிய ஒரு பாவ மன்னிப்பு இன்னைக்கெல்லாம் சொல்கிறோம். அல்லேலூயா, எத்தனையோ ஜனங்கள் தெரியாமல் பாவ மன்னிப்பு பெறும்படியாக எத்தனையோ இடத்துக்கு போகிறாங்க பாருங்கள். காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எத்தனையோ இடத்துக்கு போகிறாங்க. அல்லேலூயா, அவங்களுக்கு இதை சொல்லவுக்கு யாருமே இல்லை. எத்தனை பணம் வேஸ்ட்டு, ஈஸியான காரியம் ஐயா. அல்லேலூயா, இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து அல்லேலூயா சோத்திரம், இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா என்ன பெரிய பாவம் செஞ்சாலும் தேவன் உங்களுக்கு மன்னிப்பார். சோத்திரம். அப்போ இயேசுவின் நாமத்தில் பாவத்திலிருந்து சாவது ரட்சிப்பு இருக்கு. அல்லேலூயா, சோத்திரம். அது மாத்திரமல்ல, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தா உங்களுக்கு பாவ மன்னிப்பு கிடைக்குது. எவ்வளவு பெரிய பாக்கியம் ஐயா. அந்த தெய்வம் பூமியில் வந்ததுனால நமக்கு எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கார். அல்லேலூயா, சோத்திரம். அது மாத்திரமில்லை, பட்டியலிட்டு போயிட்டே இருக்கிற சோத்திரம். அல்லேலூயா, தேவ ஜனமே எங்கே பார்க்கின்ற சமயத்திலே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தா தேவனுடைய பிள்ளைகளாகும்படி ஒரு அதிகாரத்தை தேவனுடைய எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. இந்த நாமத்தை விசுவாசிக்காமல் இருக்காங்களே. அல்லேலூயா, அது மாத்திரமல்ல தேவ ஜனமே, இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானம் பாவ மன்னிப்புக்காக ஞானஸ்நானம் நடத்தா உங்களுக்கு மனவாட்டியா ஆமென் இயேசுடைய மனவாட்டியா நீங்கள் மாறுறீங்க பாருங்க. இயேசுவின் மனவாட்டி ஆமென் ஆகணுமா? அதில் இயேசுவின் நாமத்தில் ஞானஸ்நானங்க ஆமென். இங்கே கலாத்தியர் 3 அல்லேலூயா சோத்திரம் அதனுடைய அல்லேலூயா 27 வாசிக்கிற சமயத்தில், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து
ஆமென் தரித்து கொண்டீர்களே. எவ்விதமாக இன்னைக்கு உலகத்தில் சோத்திரம் கல்யாணம் படிக்கிற சமயத்தில் அல்லேலூயா திருமணமானவனே சோத்திரம் பேர் மாற்றப்படுகிறது. அல்லேலூயா மனைவியோடு சேர்ந்து அவருடைய புருஷனுடைய பேரும் அல்லேலூயா சோத்திரம் இன்றைக்கு ரெபேக்கான்னு இருந்த ஆமென் அல்லேலூயா அவருடைய பேர் இப்போ சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா அல்லேலூயா ரெபேக்கா ஈசாக் ஆமென் அல்லேலூயா ஆமென் சாராள் ஆபிரகாம் ஆமென் அல்லேலூயா ஆமென் திருமணத்திலே சோத்திரம் அவர்கள் தங்களுடைய புருஷனுடைய பேரை மணவாளனுடைய பேரை தரிக்கிறாங்க. அதே போல் இங்கே பார்க்கிற சமயத்தில் இயேசுவின் நாமத்தில் நம்ம ஞானஸ்நானம் எடுக்கின்ற சமயத்தில் நம்முடைய பேர் மாறுது. மணவாளனுடைய பேர் நம்ம தரிக்கிறோம் தான் கிறிஸ்தவன். அல்லேலூயா கிறிஸ்துவை ஆமென் எப்பொழுது நம்ம தரிக்க ஆமென் அல்லேலூயா எப்பொழுது நம்ம கிறிஸ்தவன் என்ற பேர் எப்போவும் கிடைக்குன்னு சொல்லியாச்சுன்னா இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்நானம் எடுக்கின்ற சமயத்தில் அல்லேலூயா பரலோகம் நம்மளுக்கு ஆமென் அல்லேலூயா கிறிஸ்தவர் என்று பரலோகம் எழுது. இங்கே நீங்கள் சும்மா இருந்தாலே சோத்திரம் அல்லேலூயா சாதம் ஞானஸ்நானம் எடுக்காண்டோம். ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்தாலே கிறிஸ்தவன் அல்லது கிறிஸ்தவங்களை போல ஒரு ஆமென் ஒரு அல்லேலூயா ஒரு சிலுவை ஏதாவது கட்டி மற்றவங்களை போல போனாலும் உங்களுக்கு கிறிஸ்தவன் பேர். ஆனால் பரலோகம் உங்களை அங்கீகரிக்காது. அல்லேலூயா ஆமென் சோதரர் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்த அவங்களுக்கு தேவனுடைய பிள்ளை இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்நானம் எடுக்கின்ற சமயத்தில் அல்லேலூயா இயேசப்பாவுடைய ஆமென் மணவாளுடைய நாமத்தை அல்லேலூயா ஆமென் கிறிஸ்து ஆமென் அவருடைய நாமத்தை நம்ம தரித்து கொள்கிற பாக்கியத்தை கொடுக்குறாரு. அல்லேலூயா பாருங்கள் எல்லா நாமத்துக்கும் மேலான அந்த நாமத்தை விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிற சமயம் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதோட முடியலை அடிக்கிட்டே போகலாம் பட்டியலில். அடுத்தது பாருங்கள் அல்லேலூயா எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை விசுவாசிக்கின்ற சமயத்தில் அந்த ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள். ஆமென் யோவான் 6 அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் அல்லேலூயா 40வது வசனத்தை வாசிக்கின்ற சமயத்தில் சோத்திரம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம் 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 ஆமென் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம் குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் நித்திய ஜீவனை அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினருடைய சித்தமாக இருக்கிறது என்றார். இயேசுவின் நாமத்தை யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவனை நான் கடைசி நாளை எழுப்புவேன் என்று அல்லேலூயா அந்த தேவனே சொல்கிறார். அல்லேலூயா சோதரா அப்போ தேவ ஜனமே எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசுவின் நாமத்தை விசுவாசித்தா சாதாரணமாக அல்லேலூயா சோதரம் சோதரம் ஆமென் அல்லேலூயா ஆமென் சோதரம் ஆமென் அல்லேலூயா நீங்கள் பிள்ளைகளாக மாத்திரமல்லையா உங்களுக்கு நித்திய ஜீவனையும் அவர் கொடுக்கிறார். ஆமென் அது மாத்திரமல்ல சோத்திரம் அல்லேலூயா அதுக்கு முன்பாக அல்லேலூயா சோத்திரம் என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். பழைய ஏற்பாடு ஆமென் விசுவாசிகளை அவிதமான அதிகாரம் இல்லையா பிசாசை கண்டு பயந்து ஓடி ஆமென் பியாய் வருது ராத்திரி வெளியே போக மாட்டாங்க. ஆனால் புதிய ஏற்பாடு ஆமென் கிறிஸ்தவர்களுக்கு அல்லேலூயா ஆண்டவர் ஒரு அதிகாரத்தை என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். 12 மணியோ ராத்திரி 1 மணியோ கவலை இல்லாமல் வெளியே போகலாம். அல்லேலூயா ஏசப்பா ஏசப்பா வானத்தையும் பூமியையும் படைத்த இயேசுவே சர்வசக்தனா இயேசு இயேசுன்னு சொல்லி பாருங்கள். உங்களை கண்டு பிசாசு ஒரே ஓட்டமாக வட நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு எந்த பயம் இல்லை. ஆனால் இயேசுக பேரை சொல்லாமல் இருந்தால் பயம். ஆண்டவரே கர்த்தரே ஆவியானவர்னு பக்கத்தில் ஒரு நாளால் நடக்கிறது போலையும் ஒரு கல்லை தூக்கி எறியது போலையும் இருக்கும். அல்லேலூயா சோத்திர இயேசு எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாசைகளை பேசுவார்கள். பிசாசை துரத்துவது மாத்திரமல்ல பிசாசினால் வரக்கூடிய எல்லா நோயும் தீர்மையா. அல்லேலூயா வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைத்து இயேசுவின் நாமத்தினாலே அல்லேலூயா இந்த போராட்டங்களெல்லாம் மாற்றி ஆமென் விடுதலையை தாருங்கன்னு கேட்டா அல்லேலூயா அந்த இயேசுவின் நாமத்தை சொல்லுகின்ற சமயத்தில் கட்டுகள் எல்லாம் மாற்றப்பட்ட ஒரு பெரிய ஒரு விடுதலையை இயேசு தருகிறார். ஆமென் பாருங்க அருமையான தேவ ஜனமே சோத்திரம் ஆமென் எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். எப்போ புதிய ஏற்பாடு பரிசு நமக்கு அல்லேலூயா ஆமென் சோத்திரம் எப்போ ஆண்டவர் பூமியில் வந்தாரோ அப்பொழுதே அவருடைய நாமம் அல்லேலூயா சோத்திரம் மேலான நாமத்தினுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு உலகத்துடைய எல்லாருக்கும் கொடுத்துருக்கிறார். பாருங்கள் யாரெல்லாம் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கிறாரோ அவருடைய ரட்சிப்பு, யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறாங்களோ தொழுது கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஆமென் அல்லேலூயா சோத்திரம் சோத்திரம்
ஆமென் அல்லேலூயா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிப்பு ஆமென். அதே போல் அவருடைய நாமத்தில் ஆமென் அல்லேலூயா ஞானஸ்நானம் எடுக்கின்ற சமயத்தில் பாவ மன்னிப்பு கிடைக்கிறது. அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதே போல் அவருடைய நாமத்தை விசுவாசிக்கின்ற சமயத்தில் ஆமென் இயேசுவின் நாம ஞானஸ்நானம் எடுக்கின்ற சமயத்தில் தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் ஆகும்படியான ஒரு அதிகாரம், அல்லேலூயா மனவாட்டி ஆகும்படியான அதிகாரம், எல்லா பிசாசின் கிரியைகளெல்லாம் ஜெயம் எடுத்து அல்லேலூயா ஒரு ஜெய ஆமென் வாழ்க்கை செய்யக்கூடிய ஒரு அதிகாரம் ஆமென். கடைசியாக தேவ ஜனமே ஸ்தோத்திரம், எல்லா நாமத்துக்கும் மேலான இந்த இயேசுவின் நாமம் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் நித்திய ஜீவன். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆமென். 1 யோவான் அதனுடைய ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம் 5:12 வாசிக்கிற சமயத்தில் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். அல்லேலூயா. அதே போல் யோவான் 11:25 வாசிக்கிற சமயத்தில் நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று ஆண்டவராய் இயேசுவே சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. தேவ ஜனமே எவ்விதமாக ஆமென் அல்லேலூயா உலகத்திலே தகப்பன்மார்கள் பிள்ளைகளுக்கு சொத்து ஆமென் சேர்த்து வைக்கிறது போல நம்முடைய ஆண்டவராய் இயேசு எல்லாருக்கும் அவர்தான் பிதா. அல்லேலூயா நித்திய பிதா ஸ்தோத்திரம். அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு அல்லேலூயா எல்லா ஆத்துமாக்களுக்கும் சொந்தக்காரர் அவரையா. அவர் நமக்கு ஒரு சொத்து வச்சிருக்கிறார். என்ன சொத்து? சம்பத்து. என்னது? அவருடைய நாமம் இயேசு என்ற ஒரு நாமம், எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு என்ற ஒரு நாமத்தை அவர் வச்சிருக்கிறாரு. ஆமென் அல்லேலூயா. நீதிமொழிகளிலே சோதர ஞானி சொல்கின்ற சமயத்திலே ஆமென் கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதில் ஓடி சுகமாக உங்களுக்கு சுகமாக இருக்கணும் ஐயா. அல்லேலூயா. மோட்ச ராஜ்யத்துக்கு போகணுமா? அல்லேலூயா பெரிய சோத்திரம் ஆமென் அல்லேலூயா சோத்திரம் ஆமென் அல்லேலூயா. அப்படி போகணும் இப்படி போகணும் அல்லேலூயா சோத்திரம் அதெல்லாம் முடியுமா? அதெல்லாம் ஆமென். அதுக்கு எவ்வளவோ செய்யணும், ஒன்றும் செய்யணும். எல்லா நாமத்துக்கும் மேலான கர்த்தராய் இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து ஆராதனை செய்து அல்லேலூயா இயேசுவின் நாமத்தை முழங்கால் தொழுது கொள்கின்ற சமயத்தில் அல்லேலூயா ஸ்தோத்திரம் உங்களை தேவனுடைய பிள்ளைகளாக பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து உங்களை இலவசமாக ரட்சிப்பு தாரையா. அல்லேலூயா ஸ்தோத்திரம். ரட்சிப்பு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாகவும் மனவாட்டியாகும்படியான அதிகாரம் அல்லேலூயா. அது மாத்திரமல்ல ஸ்தோத்திரம் நித்திய ஜீவனையும் தருகிறார். அல்லேலூயா. ஜெயிப்போமா? ஸ்தோத்திரம் ஆமென். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரங்களையுடைய எங்கள் ஆண்டவராய் இயேசுவே அப்பா, எல்லா நாமத்துக்கும் மேலான ஆமென் இயேசுவின் நாமமாகிய நாமத்தினுடைய அல்லேலூயா ஆமென் ஆசீர்வாதங்களை நாங்கள் அறிந்து கொண்டோம் அப்பா. உம்மை விசுவாசிக்கிறவர்களுக்கு அல்லேலூயா உம்முடைய நாமத்தில் ஞானஸ்நானம் இருக்கிறவர்களுக்கு அல்லேலூயா எவ்வளவோ பெரிய ஆசீர்வாதங்களை நீ கொடுக்குற புதையலை ஆமென் கொடுத்திருக்கிறப்பா. அந்த புதையலை நாங்கள் அப்பா பெற்றுக்கொள்ள உடைய நாமத்தை விசுவாசித்து அதை வாயினால் அறிக்கையிட்டு உடைய நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து அல்லேலூயா உம்மை உறுதியாய் பற்றி கொண்டு எல்லா ஆசீர்வாதத்தையும் சுதந்திரங்களோ பாக்கியத்தை கர்த்தர் தாமே தாருங்க. இந்த வசனத்தை கேட்டவர்களும் தாருங்க, ஆசீர்வதிங்க. கர்த்தராகிய இயேசு என்னும் மகா பரிசுத்தமுள்ள நாமத்தை கேட்குறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம்.